அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 9, 2026 ஆனி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை ராசி பலன்கள். திதி, நட்சத்திரம், ராகு காலம் எல்லாம் கடைசியில சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க பார்த்துக்கலாம். இப்போ 12 ராசிக்கான பலன்களை காணலாம். முதலில் மேச ராசியில் பிறந்தவர்கள். இன்று உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் பயணிப்பதால் பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் தேவை. மேல் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் அவசியம். புதிய திட்டங்களையோ பெரிய முதலீடுகளையோ இன்று தவிர்த்து வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும். தேவையற்ற பிடிவாதம் காரணமாக வாழ்க்கை துணையுடன் சிறிய மனஸ்தாபம் வரலாம். குடும்ப விஷயங்களை வெளியாட்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். மன உளைச்சல், ஒற்றை தலைவலி அல்லது உடல் சோர்வு ஏற்படலாம். தியானம் செய்வது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 1, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அல்லது தூய வெள்ளை. பரிகாரம் காலையில் சிவபெருமானுக்கு மல்லிகை பூ சாற்றி வணங்குவது மிகுந்த சிறப்பை தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள். சந்திரன் 12ஆம் வீட்டில் மறைவதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும். தொழில் நிமித்தமாகவோ அல்லது ஆன்மீக காரியங்களுக்காகவோ அலைச்சல்களும் பயணங்களும் ஏற்படலாம். வெளிநாடு மற்றும் வெளியூர் தொடர்புகளிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் சேரும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளுக்காக பணம் செலவழிக்க நேரிடும். உறவினர்களுடன் பேசும் பொழுது வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கண் எரிச்சல் அல்லது தூக்கமின்மை பிரச்சனை நீங்கும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் அல்லது கிரீம். பரிகாரம் லட்சுமி நாராயணர் வழிபாட்டை மேற்கொள்வது அல்லது ஏழை எளியவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் வழங்குவது நன்மை பயக்கும். மிதுன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் வீட்டிற்கு 11ஆம் வீட்டில் சந்திரன். தொட்டதெல்லாம் பொன்னாகும் நாள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். லாபம் இரட்டிப்பாகும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரமும் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும். மூத்த சகோதரர் அல்லது சகோதரி வழியில் பெரும் ஆதரவு கிட்டும். நண்பர்களுடன் இணைந்து புதிய முயற்சிகளில் ஈடுபட சாதகமான சூழல் நிலவும். நீண்ட நாள் உபாதைகள் நீங்கி உடல்நிலை மிக உற்சாகமாக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. அதிர்ஷ்ட நிறம் கிளிப்பச்சை மற்றும் பச்சை நிறம். பரிகாரம் மகாவிஷ்ணுவிற்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவதுடன் பெருமாள் கோவிலில் நெய் தீபம் ஏற்ற கூடுதல் பலன்கள் கிடைக்கும். கடக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து பணி ஆணை கிடைக்க வாய்ப்புள்ளது. தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுமூக உறவு மலரும். சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு கௌரவம் உயரும். சுறுசுறுப்பு கூடும். எனினும் நேரத்திற்கு உணவு உட்கொள்வது ஜீரண கோளாறுகளை தவிர்க்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. அதிர்ஷ்ட நிறம் முத்து வெள்ளை அல்லது வெள்ளி நிறம். பரிகாரம் விநாயக பெருமானுக்கு அரகம்புல் சாற்றி 3 தோப்பு கலனம் போட்டு வழிபட காரிய தடைகள் யாவும் தகரும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். பாக்யஸ்தானத்தில் 9ஆம் இடம். பாக்யஸ்தானத்தில் சந்திரன். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசும் நாள் இது. தடைப்பட்டிருந்த அரசு காரியங்கள் உரிமங்கள் எளிதாக முடியும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் மூலம் தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற குடும்பத்துடன் திட்டமிடுவீர்கள். உயர்கல்வி படிக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றம் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். தந்தை அல்லது பெரியோர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. பரிகாரம் காலையில் சூரிய பகவானுக்கு தாமிர பாத்திரத்தில் நீர் சமர்ப்பித்து ஆதித்ய இருதய ஸ்தோத்திரம் படிப்பது யோகத்தை அதிகரிக்கும். கன்னி ராசியில் பிறந்தவர்கள்.
அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன். இன்று எதிலும் நிதானம், எச்சரிக்கையும் தேவை. பண பரிவர்த்தனைகளில், குறிப்பாக ஆன்லைன் பரிமாற்றங்களில் கவனம் வையுங்கள். உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் பொறுமையை கையாண்டால் வீண் பள்ளிகளில் இருந்து தப்பலாம். உறவினர்களுடன் பேசும் பொழுது பழைய கசப்பான சம்பவங்களை பேச வேண்டாம். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வாகனங்களை இயக்கும் போது மித வேகம் அவசியம். சளி, இருமல் போன்ற சிறிய தொல்லைகள் வந்து நீங்கலாம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மற்றும் பழுப்பு. பரிகாரம்: ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் நெய்தீபமேற்றி வர சகல நன்மைகளும் பயக்கும். துலா ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன். கூட்டு வியாபாரத்தில் அமோகமான லாபம் கிடைக்கும். வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவதால் வியாபாரம் விரிவடையும். மார்க்கெட்டிங் மற்றும் மக்கள் தொடர்பு துறையில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த நீண்ட நாள் மனஸ்தாபங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுக்கள் சுமூகமாக முடியும். பழைய சோர்வுகள் நீங்கி முகம் பொலிவுடன் மன மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு அல்லது ரோஸ். பரிகாரம்: அம்பிகைக்கு மல்லிகை பூ சாற்றி நெய்தீபமேற்றி வழிபட குடும்ப ஒற்றுமை மேன்மேலும் பெருகும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன். வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் தவிடு பொடியாகும். வியாபாரத்தில் இருந்து தேக்க நிலை மாறி எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் கிட்டும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த கடன்கள் அல்லது நிலுவைத் தொகைகள் வசூலாகும். வழக்குகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். நாள்பட்ட உடல் உபாதைகளுக்கு நல்ல மருத்துவ தீர்வு கிடைக்கும். ஆரோக்கியம் வெகுவாக மேம்படும். அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு, மெரூன். பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்கள் சமர்ப்பித்து கந்த சஷ்டி பாராயணம் செய்ய சகல நன்மைகளும் உண்டாகும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன். கலை, இலக்கியம், மீடியா, வடிவமைப்பு மற்றும் கிரியேட்டிவ் துறைகளில் உள்ளவர்களுக்கு அசாத்தியமான கற்பனை திறனும் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். முதலீடுகளில் மிதமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். பிள்ளைகளின் வழியில் பெருமைப்படத்தக்க நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் சுமூக தீர்வு காண இன்று நல்ல நாள். மன அமைதி கூடும். வயிறு சம்பந்தமான உபாதைகள் வராமலிருக்க காரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண்கள் 3, 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் குங்கும நிறம். பரிகாரம்: குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலை மாலை சாற்றி மஞ்சள் நில மலர்களால் அர்ச்சனை செய்ய புத்தி கூர்மை அடையும். மகர ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 4இல் சந்திரன். வீடு, நில, வாகன சேர்க்கைக்கான யோகம் கூடி வரும். ரியல் எஸ்டேட், விவசாயம், கட்டுமான துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைத்து லாபம் பெருகும். தாயாரின் உடல்நலம் சீராகும். அவரின் ஆசிகளும் அன்பும் முழுமையாக கிடைக்கும். உறவினர்களின் வருகையால் வீடு களை கட்டும். பழைய சோர்வுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். எனினும் நெஞ்சு சளி வராமல் பார்த்துக்கொள்வது அவசியம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் நேவி ப்ளூ. பரிகாரம்: ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட அல்லது வெற்றிலை மாலை சாற்றி வழிபட சகல பயங்களும் நீங்கும். கும்ப ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். உங்களின் தன்னம்பிக்கை பன்மடங்கு உயரும். தகவல் தொடர்பு, பத்திரிகை, கம்ப்யூட்டர் மற்றும் எழுத்து துறையில் உள்ளவர்களுக்கு புதிய உயரங்களை தொட நல்ல வாய்ப்புகள் கதவை தட்டும். குறுகிய தூர பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு.
இளைய சகோதர சகோதரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். அண்டை வீட்டாருடன் சுமூக உறவு நீடிக்கும். தோள்பட்டை மற்றும் கைகளில் இருந்த வலியோ அசதியோ நீங்கி உடல் பலம் பெறும். அதிர்ஷ்ட எண்கள் 6, 5, 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் வயலட். பரிகாரம்: விநாயக பெருமானுக்கு தோப்புக்கரணம் போட்டு தேங்காய் அல்லது சிதறக்காய் உடைத்து வழிபட எடுத்த காரியங்கள் தடையின்றி முடியும். மீன ராசியில் பிறந்தவர்கள். தங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன். பொருளாதார நிலை உன்னதமாக இருக்கும். நிலுவையில் இருந்த பழைய கடன்கள் பாக்கிகள் வசூலாகும். உங்கள் இன்முகமான பேச்சாலும் கனிவான வார்த்தைகளாலும் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வியாபாரத்தில் பெரிய வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள், திருமணம், காது குத்து போன்றவை நடத்துவது குறித்து ஆலோசனைகள் வெற்றிகரமாக முடியும். முகம் மற்றும் கண்கள் சார்ந்த உபாதைகள் ஏதேனும் இருந்தால் இன்று குணமாக தொடங்கும். அதிர்ஷ்ட எண் 1, 3. அதிர்ஷ்ட நிறங்கள் தங்க மஞ்சள் மற்றும் குங்குமப்பூ நிறம். பரிகாரம்: குலதெய்வத்தை மனதார நினைத்து நெய் தீபம் ஏற்றுவதுடன் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது வாழைப்பழம் வாங்கித்தர தனலாபம் பெருகும். இன்றைய திதி காலை 10:38 வரை நவமி பின் தசமி. நட்சத்திரம் மதியம் 2:56 வரை அஸ்வினி பின் பரணி. வார சூலை தெற்கு. பரிகாரம்: எண்ணெய். ராகு காலம் மதியம் 1:57 முதல் 3:31. யமகண்டம் காலை 6:03 முதல் 7:38. குளிகை காலை 9:13 முதல் 10:47. சூரிய உதயம் காலை 6:03. மறைவு 6:41. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15. மாலை 4:30 முதல் 5:30. தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு ஆதரவு தரும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.